பிரைஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது பரிசுத்தாவே எனக்கு வெளிப்படுத்துறது நிமித்தம் தான் இப்போ அந்த அம்மாவை கொடுத்து வீடியோ போட வேண்டியது இருக்குது. சாரி, இது வந்து அம்மாவே கிடையாது, இது ஒரு சூனியக்கார பிசாஸ். அதாவது விசுவாசிகள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. என்னடா இவன் எப்படி பேசுகிறான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் ஆதாரத்தோடு தான் இப்படி பேசுகிறேன். இந்த ஆதாரத்தை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். எப்படி இந்த அம்மா வந்து ஒரு சூனியக்கார அம்மா, ஆனால் நீட்டாக பைபிள் எடுத்து உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன், இது ஜெபிக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு சூனியக்கார பேய் என்பதை நான் இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் தான் நான் வந்து கூறப்போகிறேன். அந்த வீடியோ ஆதாரத்தை என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த அம்மா வந்து ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆகிடுவார். அன்றைக்கி எழுதி சொல்லுகிறேன், நாளைக்கு அவர் ரிலீஸ் ஆவார்னு இந்த அம்மா ஒரு வீடியோவில் வந்து பேச இருந்துச்சு. Saw the Father God, and then I saw Melchizedek, and I was paying attention to Father God's right hand. He took a pen and wrote on the paper the report of Pastor John Jabraj. Today, 23rd tomorrow, Pastor John Jabraj is going to be released with no black mark, no blame report. நான் வந்து மெல்கிசேதேக்கை பார்த்தேன். மெல்கிசேதேக்கே வந்துட்டாராம் இந்த கோமாளிக்காக. முதல்ல யோசேப்போட ஒப்பிட்டாங்க, மோசையோட ஒப்பிட்டாங்க, இப்போ மெல்கிசேதேக்கோட இந்த கோமாளியை வந்து பிதாவே ரைட் ஹேண்ட் வச்சு எழுதினாராம். எழுதி ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் வெளியே வந்துட்டார் அப்படின்னு இந்த அம்மா தான் வீடியோ போட்டு கூறிட்டு, அம்மா தான் கூறியிருக்கு ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் வெளியே வந்துடுவான்னு ஆதாரத்தோட நான் வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். இது நான் போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன், இந்த அம்மா இப்படி ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆகிடுவார் இப்படின்னு பொய் தீர்க்கத்துன்னு சொல்லியிருந்தேன். உடனே என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இந்த அம்மா, நான் ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ்லாம் ஆவார்னுலாம் நான் சொல்லலை, அவருக்கு என்ன ப்ரேயர் பண்ணுறதான்னு சொல்கிறேன் அப்படின்னு துணிகரமாக இந்த அம்மா பொய் சொல்லுது. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். வாய்ட் என்று எழுதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 23ன்ற நம்பரை நான் கேட்டேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ஐ பிலீவ் on April 23rd pastor is going to come out. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன். 23rd tomorrow, Pastor John Jabraj is going to be released with no black mark, no blame report. Church of God, thank you for praying. பார்த்துருப்பீங்க, இப்போ முந்தைய வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. முந்தைய வீடியோவில் என்ன சொல்லிச்சு, நான் அஷ்யூர் பண்ணுறேன், நான் எழுதிட்டேன் 23 அவர் வெளியே வந்துடுவார்னு. இந்த வீடியோவில் வந்து என்ன பேசுது, நான் வெளியே வந்துடுவாருலாம் சொல்லலை, நான் ஜான் ஜெபராஜ் 23 வெளியே வரணும்னு ஜபிக்கேன்னு தான் சொல்கிறேன்னு எப்படி துணிகரமாக போய் சொல்லுது பாருங்கள்.